வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் கிளாஸ் தான். 2026ல நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A தமிழ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பாக்குறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னா முதிய மொழி, அதாவது மூத்தோருடைய மொழிதான் என்னன்னு சொல்லுவாங்க. மூத்தோர்கள் கூடக்கூடிய ஒரு உலகியல் உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடியதுதான் என்னது இந்த முதுமொழி, மூதுரை, முது சொல் அப்படின்லாம் என்ன பண்றாங்க, இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது புறப்பொருள் வெண்பா மாலையில இந்த முதுமொழி காஞ்சி துறைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல புறப்பொருள் வெண்பா மாலையில, அதாவது பலர்புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணர கூறின்று அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது புகழோட வாழக்கூடிய பலர் புகழ்றாங்க இல்லையா, அந்த புகழோட இருக்கக்கூடிய சான்றோர்கள், புலவர்கள், அறிவுடையவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகியல் அந்த பொருள் முடியக்கூடிய காலம் இருக்கும் இல்லையா, அதுல அறம் சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அறம் சார்ந்த விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் அதை கடைபிடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு முதுமொழி காஞ்சித்துறை அதை புறப்பொருள் வெண்பா மாலையில முதுமொழி காஞ்சி துறைக்கான விளக்கம் புறப்பொருள் வெண்பா மாலையில குறிப்பிடுறாங்க. காஞ்சி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, மகளிரினுடைய இடையில் அணியக்கூடிய ஒரு மணிக்கோவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதுமொழிகள் பல கோக்கப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிற பொருள்ல இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் யாரு அப்படின்னா முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளர். நம்ம படிச்சிருப்போம், புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்ககால புலவர். அவர் இவரும் அவரும் வேற வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 10 பத்துகள் இருக்கும். 10 பத்து கொடுத்திருப்பாங்க. அதுல 10 பத்துகள் இருக்கும். ஒவ்வொரு பத்துலையும் 10 அறிவுரைகள் என்ன பண்ணிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பத்துமே எப்படி ஆரம்பிக்கும், ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் ஆகும். எல்லா வரிகளுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அத இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ணிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு தலைப்பாவே என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. அது என்னென்ன பத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த 10ல அமைஞ்ச எல்லா 10 பாடல்களினுடைய அடியிலையும் என்ன பண்ணிருப்பாங்க, இடம் பெற்றிருக்கும். அதாவது இந்த சிறந்த 10, அறிவு 10, துவா 10 அப்படி சொல்லிட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 10 பத்துகள் இடம் பெற்றிருக்கும். திருக்குறளினுடைய கருத்துக்கள் தொடர்கள் எல்லாமே அதிகமா முதுமொழி காஞ்சியில இடம்பெற்றிருக்கு. இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதுனாலே அது சிறந்த 10 தான். பத்துக்கள் சிறந்த 10 பொருள்கள் தன்னகத்தை கொண்டுள்ளதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதுமொழி காஞ்சியை குறிப்பிடுவாங்க. அது ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னா எல்லா பாடலுமே ஆரம்பமாகும். ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. கற்றலை விட ஒழுக்கமுடைமை ரொம்ப சிறந்தது, ஓதலை விட ஒழுக்கம் சிறந்தது. காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு செலுத்துறதை விட என்ன ஆகுது, இந்த இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சிறந்தது. மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. மேதையில சிறந்தவங்க அப்படின்றவங்க போக போக என்ன ஆகக்கூடாது, நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மறக்க கூடாது. வன்மையில் சிறந்தது வாய்மை. வன்மை அப்படின்னா கொடை, அதை விட சிறந்தது என்னது, வாய்மை, உண்மை தன்மை தான். இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இளமையை விட நோய் இல்லாம வாழ்றதுதான் சிறந்தது. நலன் உடைமையின் நாணச் சிறந்தன்று. நல்லா இருக்கிறத விட நாணத்தோட இருக்கிறது தான் சிறந்தது. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. குலத்தை விட உங்களுடைய குலப்பெருமையை காக்கிறத விட கற்போட இருக்கிறது தான் சிறந்தது. கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. கற்றதை விட, நீங்க கல்வி கற்கிறத விட அந்த கற்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள பின்பற்றி அவங்கள வழிபடுறதுதான் சிறந்தது. செற்றாரை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தது. செற்றார் அப்படின்னா பகைவர்கள். அந்த பகைவர்களை நீங்க பகைமையோட இருக்கிறத விட அவங்களுக்கு நல்ல செய்கைகள் செய்யறதுதான் என்னது, அவங்களுக்கும் நல்லது செஞ்சுவிட்டு போயிடணும், அதுதான் சிறந்தது. முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்தன்று. முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்தது. முன்னோர்கள் சேர்த்து வச்ச முன்னாடி நம்ம சேர்த்து வச்ச பொருட்கள்லாம் இருக்கு, செல்வங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடி சேர்த்து வச்சதை குறையாம பாத்துக்கங்க, அதுவே சிறந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு,
மதுரை மதுரை கூடலூர் கிழார் கேட்பாங்க. முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். அததான் கொடுத்திருக்காங்க. இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கற்றலை விட ஒழுக்கமா இருங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அன்பு செய்யறதை காட்டிலும் அவங்க போற்றும்படி நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு நுட்பமா மேதையில் சிறந்தென்று கற்ற பொருளை மறவாமை. அறிவு நுட்பத்தை விட கற்றதை மறவாம இருங்க. வளமான வாழ்க்கையை காட்டிலையும் வாய்மையோட இருங்க. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வோட இருக்கிறது தான் சிறந்தது. அழகுடையவரா இருக்கிறத விட நாணமுடையவங்களா இருக்கிறது மேலானது. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது. சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிஞ்ச பெரியவங்களை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. பகைவரை தண்டிக்கிறத விட அவருக்கு நன்மை செஞ்சிடணும். முற்காலத்து பெருகிய செல்வத்தை குறைவுபடாம காக்கிறது தான் சிறந்தது. ஆர்கழி அப்படிங்கிறது என்னது? நிறைந்த ஓசை உடைய கடல். காதல், அன்பு, விருப்பம். மேதை, அறிவு நுட்பம். வன்மை அப்படின்னா என்னது? கொடைத்தன்மை, ஈகை அப்படி சொல்லுவாங்க. பிணி, நோய். மெய், உடம்பு. நாணம், செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல். சிறந்தன்று, சிறந்தது. வழிபடுதல், போற்றி வணங்குதல். முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். எங்க பிறக்கிறாரு? கூடலூர்ல. இவர் பாடல்களை நச்சினார்க்கினியர், யாரு? நச்சினார்க்கினியர் போன்ற நல்ல ஆசிரியர்கள் இவருக்கு மேற்கோள் கையாண்டிருக்காங்க. இவர் சங்க காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவர். இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணை துறைகள்ல ஒன்றுதான். நம்ம பாக்குறது எல்லாமே அறநூல்கள் தொடர்பானது. 14 கீழ்கணக்கு நூல்களாதான் வரும். 14 கீழ்கணக்கு நூல்கள். இது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறக்கூடியதுனால அறவுரைகளா சொல்லுது இல்லையா? அதனால முதுமொழி காஞ்சி எவ்வாறு சிறப்பிக்கப்படுது? அறவுரை கோவை. இதுல 10 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 10 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 செயல்கள் இருக்கும். அதனால 10 10 100 பாடல்கள் இருக்கு. முதுமொழி காஞ்சியில எத்தனை பாடல்கள் இருக்கு? 100 பாடல்கள் இருக்கு. இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது கற்போருடைய குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளா கூறுறதுனால இத அறவுரை கோவை அப்படின்னு சொல்றாங்க. முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார். 5ஆம் நூற்றாண்டு. ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் கூடலூர் கிழார் தான். மொத்தம் 100 பாடல்கள், 10 பிரிவு. 10க்கும் 10 பாடல்கள் இருக்குது பிரிவுக்கு. சிறந்த 10, சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10.